அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல நீச்சமாயிருக்கார். சனி ஒரு பக்கம் சுகஸ்தானத்துல இருந்து பாடா படுத்திட்டு இருக்கார். குரு 7ல இருந்தும் வக்ரகதி ஆயிட்டார். ஆக மொத்தத்துல சுத்தி சுத்தி பிரச்சனை மேல பிரச்சனையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க விருச்சக ராசி அன்பர்கள். கடன் ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்குது. நம்பியவங்களும் கூட இருந்து முதுகுல தான் குத்துறாங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். விருச்சகத்துக்கு கடந்த காலகட்டங்கள்ல என்னதான் மாறி மாறி பல கிரகங்கள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் தோல்விகளை கொடுத்தாலும் ஒரு கிரகம் உங்களுக்கு மிக சாதகமா இருக்க போகுது. அதாவது குறுகிய கால பயிற்சியா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அது சுக்கிரன் தான். சுக்கிர பயிற்சி மிக குறுகிய காலகட்டமா இருந்தாலும் யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில தான் விருச்சக ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் இப்போ இருக்கார். கடந்த 2ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு உங்க முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துக்கு வந்த சுக்கிரன் வரும் டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார். மகர சுக்கிரனா சஞ்சாரம் செய்ய போறார். விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது. எதையெல்லாம் இழந்தீங்களோ, உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், பொருள் ரீதியான பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்த ஒரு காலகட்டம் இப்போ வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். தொழில் வியாபாரம் நல்ல முறையில நடக்கிறதுக்கு உண்டான சூழல்களை சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறையும். நீண்ட கால வழக்குகள், வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் குறையும். நீண்ட காலமா இருந்த கடன் தொந்தரவிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ஒரு பெரிய கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை முழுமையா அடைக்க முடியலன்னா கூட ஒரு குறிப்பிட்ட தொகையாவது இந்த காலகட்டத்துல நீங்க அடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை பிறக்கும். கலத்தர காரகன் இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள்ள பாண்டிங்ஸ் அதிகரிப்பார். நீண்ட காலமா பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சு பாருங்க. நிச்சயமா பிரிந்தவங்க ஒன்றிணைவாங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு கலத்தர ஸ்தானாதிபதியும் இதே சுக்கிரன். கலத்தர காரகனும் கலத்தர ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானத்துல இருக்கார். நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க, பிரிஞ்சவங்க நிச்சயம் ஒன்றிணைய முடியும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்க கூடிய சூழலை கொடுக்கும். ஆனா அதே நேரத்துல செவ்வாய் இப்ப பலம் இழந்திருக்கார். உங்க லக்னாதிபதி 6ஆம் அதிபதி ரெண்டும் இதே செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல நீச்சமாயிருக்கார். வக்ரகதியிலையும் இருக்கார். சில நேரம் உங்க பேச்சுல கோபம் வெளிப்படும். சின்ன சின்ன கோபங்களை அடிக்கடி வெளிப்படுத்துவீங்க. எரிச்சலான உணர்வை வெளிப்படுத்துவீங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. யாரா இருந்தாலுமே, அது வெளியிடத்துல இருந்தாலும் சரி, பணியிடத்துல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, அனுசரிச்சு போனீங்கன்னா தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்காது. தேவகுருவும் அசுரகுருவும் நற்பலன்களை கொடுக்கறதுல ஈடு இணையற்றவர்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமா தடைப்பட்ட திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். வீட்டில் சுபகாரியங்கள் நடந்தேறும். திருமண தடை மட்டும் இல்ல, பல காரியங்கள்ல தடைகளை அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க விருச்சக ராசி அன்பர்கள். கடந்த காலகட்டங்கள்ல பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்துல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதார வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வீட்டுல ஏதாவது திருட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது இழப்புகள் வீட்டுல இருக்கலாம். ஆனாலும் பொருளாதார நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறையும். அதே நேரத்துல சனி பகவானும் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை சற்று அதிகப்படுத்துவார். அதனால உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத விரய செலவுகளும் சற்று அதிகரிக்கும். ஆனாலும் கவலைப்படாதீங்க. விரய செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு சுப செலவுகளா நீங்க மாத்திக்க பாருங்க. யாரை நம்பியும் பணத்தை எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். கையில இருக்கிற பணத்தை வச்சு மேனேஜ் பண்ண பாருங்க. ஏதாவது சுபகாரியங்கள் செய்யறீங்க அப்படின்னா கூட பெரிய அளவுல ஆடம்பரமா செய்ய வேண்டாம். குறிப்பா கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க.
கையில இருக்கிறத வச்சு சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உடல் நலத்துல சற்று அக்கறை தேவைப்படும். மனநிலையை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ராகுவும் பஞ்சமஸ்தானத்துல இருந்து கொஞ்சம் கெடுபலன்களை தான் ஏற்படுத்துவார். ஒரு சிலருக்கு தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கெட்ட நண்பர்களின் சகவாசங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க. தவறான பாதையில செல்வதற்கான அறிகுறிகள் ஏதாவது உங்க மனசுக்கு பட்டா உடனடியா அந்த பக்கத்துல இருந்து விலகிறது உங்களுக்கு நல்லது. ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு, இல்ல யாராவது உங்களுக்கு இனி புதுசா கைட் பண்றாங்க, அது தப்புன்னு தோணுச்சுன்னா உடனடியா அதை விட்டு விலக முயற்சி செய்யுங்க. ஒரு சிலர் தப்புன்னு தெரிஞ்சும் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆதாயம் வருது அப்படின்னா உங்க மனசு சொல்லும் அது தப்பு அப்படின்னு. ஆனாலும் அந்த ஆதாயத்துக்காக நீங்க சில நேரங்கள்ல அந்த தப்பை தொடர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தவறான பாதையை எந்த சூழ்நிலையிலும் தேர்ந்தெடுக்காதீங்க. குறிப்பா ஒரு சிலருக்கு பிள்ளைகளால சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளால உங்க பெயர் கெடலாம். பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது அவப்பெயர்களை ஏற்படுத்தலாம். அதனால குழந்தைகளை கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அவங்க என்ன பண்றாங்கங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. தேவையில்லாம நண்பர்களோட சேர்றாங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணுங்க. அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, கேம் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயும் போகாமல் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த நீங்கள் தகுந்த முயற்சி எடுக்க பாருங்க. குழந்தைகளை கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. வருமானம் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும். குடும்பத்துல சுபகாரியம் செய்யற யோகத்தை கொடுக்கும். சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அமையும். வீட்டுல இருக்க யாருக்காவது சுபகாரியம் செஞ்சு அதுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பை சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். உங்க ராசி அதிபதி 6ஆம் அதிபதி பலமிழந்த நிலையில இருக்கிறதுனால பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க. குறிப்பா தூரதேச பயணங்கள், இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நண்பர்கள் கிட்ட உங்க ரகசியங்களை அவ்வளோ சீக்கிரத்துல சொல்லாதீங்க. நண்பர்கள்னு மட்டும் இல்லை, யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரத்துல உங்க எதிர்கால பிளான், உங்க அந்தரங்க விஷயங்கள் எதையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். உங்க மனசுலயே வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு சொன்னா சில நேரங்கள்ல உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளா அது மாறலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. என்னதான் உங்க ராசி அதிபதி சரியில்லாம இருந்தாலுமே, அதாவது பலமிழந்த நிலையில இருந்தாலுமே, மற்ற கிரகங்கள் குறிப்பா சுக்கிரனும் குருவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும், அதே மாதிரி புதனும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாவே இருக்கார். சூரியனும் சாதகமா தான் இருக்க போறார். மார்கழி மாதம் முழுவதுமே சூரியனும் மிக சிறப்பான யோக பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போறார். அதனால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகுங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிச்சு வெற்றி காணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. ஆனாலும் ராஜகிரகம்னு போற்றப்படக்கூடிய செவ்வாய் பலமிழந்த நிலையில இருக்கிறதுனால அரசியல் துறையில இருக்கவங்களும், ஆன்மீகம் சார்ந்த துறையில இருக்கவங்களும், ஜோதிடம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. கோபத்தை குறைச்சிக்க பாருங்க. வார்த்தைகளின் நிதானம் அவசியம் தேவைப்படும். எதிலுமே நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. ஏன்னா எங்கேயாவது நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தேவையில்லாம பேசி சத்துருக்கள் இந்த காலகட்டத்துல பலமா இருக்கும் காரணத்தினால திண்ணை எப்ப காலி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீங்களே இடம் கொடுத்துறாதீங்க. இந்த ஸ்டேஜை அடையறதுக்கு, இப்போ நீங்க இருக்கும் இந்த நிலை அடையறதுக்கு கடந்த காலகட்டங்கள்ல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பகைவர்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க. நண்பர்கள் கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்க பாருங்க. கோபத்தை மட்டும் குறைச்சிக்க பாருங்க. மற்றபடி வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும். வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயும் வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்பட்டா நல்லது நடக்கும். இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிர ஹோரை நேரத்துல, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் வரும். மதிய நேரமா இருந்தா 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிர ஹோரை நேரம். ஆனா அந்த நேரத்துல நட சாத்திருக்கலாம், பார்த்துக்கோங்க. இரவு நேரமா இருந்தா 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இந்த காலகட்டம் சுக்கிர ஹோரை வரும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு, ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும், லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு கடன் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல ருண விமோச்சன ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்துல உங்க கடன்கள் படிப்படியா குறையறத கண் கூட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெற்றா அந்த புண்ணியம்
உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.